யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் வாழைக்காயை வச்சு வெளித்தோளில் வரையும் உள்ளாண்டு ஒரு சம்பளம் போட போகிறோம். வாங்கோ பார்ப்போம். வாழைக்காய் கொஞ்சம் அவிக்கிறதுக்கு தண்ணி வேணும். முதலாம்பால் ஒரு கரண்டி தான் வேணும். மிளகு, பச்சை மிளகாய், வெங்காயம், தேசிக்காய், உப்பு. வாங்கோ இப்படி செய்யறேன் பார்ப்போம். இதை வெட்டுவோம். நாங்கள் முதல் இழுத்து தோலை சீவுங்க. வெளித்தோலை சீவுங்க. பச்சை தோல் முழுக்க வெளியான் பச்சை தோல் முழுக்க கட்டின பிறகு இப்படி நாங்கள் வெட்டி எடுப்போம். இதை வச்சு தான் நாங்கள் வர செய்ய போகிறோம். இது இன்னும் இந்த பச்சை தோலை சீவி எடுப்போம். இதே மாதிரி எல்லாத்தையும் செய்யுங்க. இப்போ நாங்கள் இதை வச்சு அடுப்பை மூட்டி தண்ணியை கொதிக்க வைக்க மாட்டோம். இதை சின்ன சின்ன வெட்டி தண்ணிக்கெல்லாம் போட்டு வைப்போம், கறக்காமல் இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதை நாங்கள் வறுக்கிறதுக்கு வெட்டி பிரம்ப வச்சுருக்கிறோம். இது செய்து முடிய இதை வறுப்போம். இப்போ நாங்கள் உடனே செய்கிறபடியாக போடணும் வண்டி இல்லை, வெட்டி நிறைய போட்டுருவோம். கன நேரம் சென்னிகள் இதை வெட்டி போட்டு கன நேரம் செல்லு பண்ணா தண்ணிக்குள்ளே போட்டு வையுங்கோ. தண்ணிக்குள்ளே போடுறது வாழைக்காய்கள் கறக்காமல் இருக்கிறதுக்கு, மரக்கறிகள் கறக்காமல் இருக்கிறதுக்கு தான் தண்ணிக்குள்ளே போடுறோம். நாங்கள் வாழைக்காயில் வெட்டிட்டோம். நாங்கள் தண்ணியை கொதிக்க வைக்க போகிறோம். வாழைக்காயை போட்டுட்டு அளவை பார்ப்போம். இது உப்பு தண்ணிக்குள்ளே போட்டிக்கண்டா கறக்காது. உடனே செய்யணுன்னா நீங்கள் போட தேவையில்லை. இப்போ இந்த மட்டத்துக்கு விடுவோம், வெள்ளத்துக்கு விடுவோம். மட்டத்தில் ஒரு கொஞ்சம் கீழே நிற்கிது. மூடி விடுவோம். திறந்து ஒரு கிளறி விடுவோம். கொதிக்க துவங்கின அப்புறம் கிளறி விடுறோம். இதுக்குள்ளே ஒரு கொஞ்சம் உப்பு போடுங்க. எனக்கு சம்பளுக்கு அளவானதில் ஒரு கொஞ்சத்தை போடுங்க. இப்போ பேருந்து சம்பளுக்கு நாங்கள் போடுவோம். இனி மெல்லிய நெருப்பில் விடுங்க. வாங்கோ திறப்போம். இப்போ மெல்லிய நெருப்பிலையே விட்டபடியாக புழுங்கிட்டுது, வாங்கோ அவிஞ்சிட்டுது. அப்போ நல்லா அவிஞ்சிட்டுது. இனி நாங்கள் இப்படியே இறக்கி ஒரு 5 நிமிஷம் வைப்போம். மூடின மணி வைப்போம். வைக்க இன்னும் கொஞ்சம் நல்லா விரியும். போட்டு இதை இறக்கி வைப்போம். ஒரு 5 நிமிஷத்துக்கு பிறகு மசிப்போம். வாங்க நாங்கள் பிறக்கி 5 நிமிஷத்துக்கிட்டே ஆச்சு. இதை நாங்கள் மசிக்கணும். ஆனால் இது நாங்கள் வரைக்கின்ற வழியில் அந்த தோலை வெட்டி எடுத்து நாங்கள் ஒரு வரையும் செய்யணுமெண்டு. அப்படி இல்லாட்டி சம்பளுக்கு தோலோடையே நீங்கள் வெட்டி மேல் தோலை சீவி போட்டு அந்த பேந்து வர்ற தோலோடு சேர்த்து இப்போ நாங்கள் வரைக்கு எடுக்க போகிறோமே அந்த தோலையும் இதோடு சேர்த்து அவிச்சு சம்பல் செய்ய நல்லா இருக்கும். இது மிளக்கறி காய்ச்சின நேரத்தில் நல்ல ஒரு ருசியான ஒரு சாப்பாடாக இருக்கும். மிளக்கறி சாப்பாடுகளோடு நல்லா மசிச்சு போட்டு நாங்களே போடுறதுல போடுவோம். இப்போ நாங்கள் வெங்காயத்தை போட போகிறோம். பச்சை மிளகாய் போடுறோம். குழந்தைகள் இருந்தால் இதெல்லாம் குறையுங்கோ. மிளகுத்தூள் போட போகிறோம். மிளகுத்தூள் கொஞ்சம் கூட போடுங்க. உப்பு போடுறோம். முதலும் போட்டு நாங்கள் கவனத்தில் வச்சு கொண்டு போடணும். நாங்கள் நல்லா நல்லா மசிக்க போகிறோம். தேசிக்காயில் ஒரு பெரிய பாதியை விடுங்கோ. வெங்காயம் மிளகாயெல்லாம் கணக்கில்லை, இவ்வளோதான் போடணுமெண்டு. இப்போ பாலை விடுவோம். இது பச்சைப்பால் இவ்வளோத்தையும் விட்டால் காணும். முதல் பால் தேங்காய் பால் தான் முதல் பால். பச்சையாக சம்பல்களுக்கு விடுறது இந்த உடம்புக்கு நல்லா. இதை நாங்கள் எடுப்போம் ஒரு கோப்பைக்குள்ள. இதே மாதிரி செய்யுங்க. இப்படியே வரும். இது நல்ல நல்ல ருசியான சம்பல். இதுவும்
மேல் தோலை வட்டி எடுத்து வச்சுருக்கிறோம். வறுக்க போகிறோம். வாங்கோ இப்படி வறுக்கிறோம்ட்டு பார்ப்போம். இப்போ நாங்கள் இது மேலே அப்போதை வட்டி மேலான் பகுதி இது. இப்போ நாங்கள் இதை சின்ன சின்ன வெட்ட போகிறோம் வரைக்கு. நல்ல மேல் சின்ன சின்ன வெட்டுக்கோ. இப்படியே எல்லாத்தையும் வட்டி எடுப்போம். இது சின்னதாக வெட்டி வச்சுருக்கிறோம் வரைக்கு. தேங்காய்ப்பு கொஞ்சம் வேணும், உப்பு, வெங்காயம், செத்தல் மிளகு கொஞ்சம் வேணும், சீரகம், கடுகு, எண்ணெய். நல்லெண்ணெயில் வறுத்தீங்கன்னா நல்லா. இப்போ நாங்கள் கொஞ்சம் எண்ணெயை விட போகிறோம். கடுகு போட போகிறேன். கடுகு பொடி போட்டேன். வெங்காயத்தை போட போகிறேன். நல்லா பொரியணும். இப்போ செத்தல் மிளகாய் போட போகிறேன். செத்தலாம் போகிறோம். இதெல்லாம் கூட அளவுதான். இதுக்கு கூட அளவுதான் இல்லை எல்லாம். வெங்காயம் பொரிக்கிட்டுது. நாங்கள் இதில் கொஞ்சம் சீரகம் போடுறேன். அதே மாதிரி கிளறிட்டு இந்த வாழைக்காய் தோல்களை போட போகிறேன். இது நல்ல ருசியான ஒரு வரை. இது அம்மா வந்து 2-3 தரம் நாங்கள் சமைக்கிறத சேர்த்து வச்சு வறுப்போம். வாழை தண்டில் சுற்றி வச்சு கொஞ்சம் சேர்த்தா பிறகு வறுப்போம். பொரியல்களுக்கு பொரிக்கைக்குள்ள வர்ற இது எல்லாத்தையும் எடுத்து வைப்பேன். வச்சு வாழை மட்டலுக்குள்ள சுற்றி வச்சுட்டு 3 நாள் 4 நாளில் சேர்த்துட்டு பெரிய வரையாக வறுப்பேன். கிணக்க வரையாக அவள் சொல்லுவா, இந்த ஒன்றே காணுமான்னு போட்ட பிடிச்சி கொண்டு சாப்பிடுன்னு சொல்லி செய்வேன். இது நல்லா கிளறிட்டு மூடி விடுங்க. இதை கொஞ்சம் நேரம் மூடி விடுங்க. இப்படி இருக்க துறப்பம் துறந்து உப்பு தண்ணி விடுறாண்டா தனியாக கொஞ்சம் உப்பு தண்ணியை விடலாம். இல்லாட்டி தூள் உப்புன்னு சொன்னால் உப்பையும் போட்டுட்டு நாங்கள் இதில் உப்பை போட்டுட்டு இது களவான உப்பை போடுவோம். போட்டுட்டு இந்த கையால் ஒரு கை தண்ணி இப்படியே ஊற்றி விட்டுட்டு மூட போகிறேன். அப்படியே மூட போகிறேன். வெளிய நெருப்பில் விட்டிங்கன்னா அது அப்படியே அவையும். இப்போ துறந்து கிளற போகிறோம். அதுக்கிடையில் நான் உங்களுக்கு தூளை சொல்லியில்லை, யாழ் சமையல் தூள். அதில் ஒரு அரை கரண்டி போடுங்கோ, கணக்கு தேவையில்லை. நல்லா வச்சு அதே சின்ன இதில் வேகட்டும். சின்ன நெருப்பில் வெந்து கொண்டு இருக்கட்டும். நீங்கள் அவியில் உங்களுக்கு காணாத மாதிரி தண்ணி வற்றி போச்சு காணாத மாதிரி இருந்தால் ஒரு கொஞ்சம் தண்ணியை தெளியுங்கோ, கையில் பிடிச்சி தெளியுங்கோ. இது காணும், மெல்லிய நெருப்பண்டபடியாக காணும். வாங்கோ துறப்பம். இப்போ நல்லா தண்ணி ஒரு சொட்டும் இல்லாமல் பரப்பட்டுருக்கு. நாங்கள் அவிஞ்சிட்டு கொண்டு பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் ஒன்று எடுத்து அவன் நல்லா அவிஞ்சிட்டுது. நல்லா அவிஞ்சிட்டுது. நாங்கள் இருக்கிற தேங்காய் பூவை போட போகிறோம். இதுவும் நல்லா இருக்கும். சாப்பாட்டோட சோத்தோட நல்லா இருக்கும்.
விரத நாள்களில் இதுகளெல்லாம் ஒரு நல்ல சாப்பாடு. தேங்காய் பூவை போட்டு கொஞ்சம் சாடியாக தேங்காய் பூவில் சூடு மட்டும்தான் ஏறுறது, நல்லா அவிய விடப்படாது. இப்போ நாங்கள் இதை திறக்க போகிறோம், அடுப்பணிப்பாட்ட போகிறோம். அடுப்பணிப்பாட்டி 2 நிமிஷத்துக்கு இப்படியே விட போகிறோம் ஆறுறதுக்கு. திறக்குவோம். நாங்கள் அடுப்பணிப்பாட்டி ஒரு 5 நிமிஷத்துக்கிட்டே ஆச்சுது. நாங்கள் இப்படியே இதை திறக்க போகிறோம். இதே மாதிரி செய்யுங்க, இப்படியே வரும். இது கறிக்கு நல்லா இருக்குது, சோத்துக்கு நல்ல ஒரு ருசியாக இருக்குது. சோத்தை இதோடையே இப்போ செஞ்சு கொண்டு சாப்பிடலாம்.